அப்பா அப்பான்னு மறுபடியும் இப்படியாயா வச்சு செய்வீங்க? லாட்டரி நிறுவனத்துக்கிட்ட இருந்து, அதாவது என் மாமனார் கிட்ட இருந்து 900 கோடி ரூபாய் திமுக எதுக்கே இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்காக நீங்க வாங்குனீங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா அவர்கள் உதயநிதி அவர்களை பார்த்து ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாப்ல. அதுக்கு நம்ம சின்னையா உதயநிதி அவர்கள், இந்த கேள்வியை நீங்க எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க, கொடுத்தவங்க மாமனார் கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உதய அவர்களும் பதில் அளிக்கிறாப்ல. சோ அதுக்கு இங்க இந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள், அது எங்க மாமனாருக்கும் உங்க அப்பாவுக்கும் தான் தெரியும், சோ உங்க அப்பா எங்க சட்டசபையில இல்லாதனால அதை கேட்க முடியல, சோ நீங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா கிட்ட போய் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா அவர்கள் உதய கிட்ட பதில் அளிக்கிறாப்ல. நிமிஷத்துக்கு ஒருக்கா அப்பா அப்பாங்கிறீங்களே, உண்மையிலே அப்பா பாவங்க. அவரோட மைண்ட் வாய்ஸ் என்னவா தெரியுமா இருக்கும், நான் செவனேன்னு கையிலையும் கட்டிட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கேன், உங்க ரெண்டு பேரும் சண்டைக்கும் என்ன ஏன்டா இழுத்து விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அப்பா வீட்டுல உட்கார்ந்து நினைப்பாரா நினைக்க மாட்டாராயா? ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம தமிழக சட்டசபையோட மெயின் விவாதம், மெயின் ஹைலைட் எதுவா இருந்துச்சுன்னா, தமிழக அரசாங்கம் கர்நாடக அரசாங்கத்தால மேகதாதுல அணைக்கட்ட விடக்கூடாது, சோ அதனால நம்ம அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஆகணுங்கிறதா மெயின் ஹைலைட். ஆக்சுவலா இதே சட்டசபையில வச்சுதான் போன ஜூன் மாசம் 19ஆம் தேதியில எல்லா கட்சியினரும் இருக்கும்போது தான் ஒன்று கூடி மேகதாதுல அணைக்கட்ட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை தமிழக அரசாங்கம் போட்டாங்க. அதுக்கு நம்ம உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க தெரியுமா, தமிழக அரசாங்கத்துக்கு மேகதாதுல கர்நாடக அரசாங்கம் அணை கட்டுறதை தடுக்கவோ இல்ல எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கான ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2018, அது 2018ஆம் ஆண்டுல போடப்பட்ட தீர்மானம், அதாவது காவிரி மேலாண்மை ஆணையத்தை அந்த போர்டை அமைக்கணுங்கிற அந்த ஜட்மெண்ட் மேற்கோள் காட்டி ஹைலைட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, தமிழக அரசாங்கத்துக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்தாங்க. பாத்தீங்கல்ல? அப்ப கொஞ்சம் கரெக்டா நோட் பண்ணி பாருங்களேன். 2018ல இருந்து 2026 வரைக்கும் 2 டேர்ம் அதிமுக ஆண்டுச்சு, திமுகவும் தமிழ்நாட்டை ஆண்டுச்சு. அப்ப ஒரு வாட்டியாச்சும் இந்த ஜட்மெண்ட் ஆல்டர் பண்ண இல்ல இந்த முடிவுல திருத்த பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டியாச்சும் கோர்ட்டுக்கு போனாங்களா, இல்ல மத்திய அரசாங்கமான பிஜேபிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை ஒன்று கூடி மேற்கொண்டாங்களா? ஒரு ஏன் சொல்றேன்னா, இந்த காவிரி பிரச்சனை இல்ல ரெண்டு பேரால தான் முடிவெடுக்க முடியும். ஒன்னு காவிரி மேலாண்மை ஆணையம், அந்த போர்டு அது ஸ்டாட்யூட்டரி பாடி, அது காமனானது. இன்னொன்னு என்னன்னா மத்திய அரசாங்கம் ஆனா எதுவுமே பண்ணாம காவிரி நீட்டுன்னு சொல்லிட்டு இந்த கட்சிகள் நம்ம மக்களை முட்டாளாக்குனதுதான் மிச்சம். வேணா பாருங்க, கச்சத்தீவை டிவிக்கு அரசாங்கம் மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே திமுக அரசாங்கம் மக்களை முட்டாளாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணதான் போறாங்க. எழுதி வச்சுக்கோங்க. இவங்க அமைச்சு வச்சிருக்கிற ப்ரொசீஜர் படி கோர்ட்டுக்கு போனவங்களா அவன் என்ன பண்ணுவான், நான் தான் உங்க 2 மாநிலத்துக்கும் பொதுவான ஒரு பாடி அமைச்சிருந்திருக்கேன், காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைச்சிருந்திருக்கேன், நீ அங்க போகணும். அவன் என்ன பண்ணுவா, 2 மாநிலத்தோட ரெப்ரசன்டேட்டிவ் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணி பேச்சுவார்த்தை பண்ணி பேசி முடிப்பாங்க. இவங்களுக்கு இவ்வளவு தண்ணி, உங்களுக்கு வருஷத்துக்கு இவ்வளவு தண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2018ஆம் ஆண்டோட ஜட்மெண்ட் மேற்கோள் காட்டி நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க. இந்த முடிவுக்கு வர்றதுக்கான பிள்ளையா சொல்லி போட்டது யாரு தெரியுமா, 2018ஆம் ஆண்டுல இருந்து அண்ணா திமுக பிஜேபி அரசாங்கம். அது கம்முன்னு பார்த்துட்டு இருந்தது யாரு தெரியுமா, திமுக அரசாங்கம். இந்த பெரிய கட்டமைப்பை ஒரு புது கட்சியால வெறும் 3 மாசத்துல உடைக்க முடியுமான்னு மக்கள் நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல கம்பையும் கல்லையும் கட்டையும் எடுத்துட்டு எங்க அண்ணன் சொல்ற மாதிரி அணைய கட்டணம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கொத்தனார் மண்டையை போய் உடைச்சிட்டு வருவோமா? இதுக்கே எங்க பாமர மக்களை இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா என்ன? இத்தனை அவரோட மனைவி கூட இல்லைன்னு சொல்லிட்டு குடும்ப விஷயத்தை இழுத்து போட்டு பேசி அசிங்கப்படுத்திட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு அந்த குடும்பம் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு ஒண்ணு சேர்ந்துருச்சு. பாவம் திமுகவுக்கு மிச்சம் இருந்த 1-2 கண்டென்ட்டும் போச்சு.